ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ்லி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் மட்டன் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அந்த மட்டனை வச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே வச்சு அதே சமயம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் ட்ரை மசாலாவை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது. நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தா வீட்டில் கண்டிப்பாக இந்த டிஷ் இல்லாமல் இருக்காது. ஸோ இது வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது குக்கரில் ஒரு 1/4 டம்ளர் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது, பிகாஸ் நம்ம விசில் போட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நான் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணுவோம். இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துப்போம், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை. ஸோ ஓரளவுக்கு இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே நல்லாவே இறங்கிருச்சுல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன். நான் கறி ஆட் பண்ணதுக்கப்புறம், அதாவது மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஆனியனும் டொமேட்டோ வதங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஓரளவுக்கு இல்லைன்னா அடி பிடிச்சிரும்ல, அதனால் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு அதை வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், மட்டன் ஒரு 1 kg மட்டனாக நான் இதில் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது சிம்பிளாக ஆல்ரெடி குக் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக இருந்தால் கூட, பட் அதே சமயம் சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சும்மா நான் வதக்கி விட்டுருக்கேன். இப்போது அகைன் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு எவ்வளோ வேணுமோ மிச்ச சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வதக்கிட்டு இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கணும். மசாலா போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதுலேயே கலரி விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, மசாலாலாம் அந்த மட்டனோட சேராது. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நான் விசில் போட்டு ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. நான் 4-5 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் வேகணும் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக 100% குக் பண்ணி எடுக்க வேணாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இப்போ நம்ம செஞ்சோம்ல அதில் இருக்கிற பீசஸ் எடுத்து ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்டிங்கில், ஒரு ட்ரையாக இருக்கும்னு சொன்னால ட்ரை மசாலா சப்பாத்திக்கு, அப்புறம் வேறு ஏதாவது சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாத்து கூடவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது. ஸோ அந்த கிரேவியும் கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் நீங்கள் மட்டன் மட்டும் போட்டால் டேஸ்ட் மிஸ் ஆகும்ல. ஸோ அதில் இருக்கிற அந்த சூப்பையும் கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இது நல்லா சுண்ட விடணும். இந்த ப்ராசஸ்க்கு எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதுலேருந்து சூப்லாம் ஓரளவுக்கு வற்றின அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பெப்பர் கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் நிறைய போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்க. நாங்கள் வந்து நிறைய எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம். ஸோ அதனால் நான் ட்ரையாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் கிடச்சிதுன்னா அதையும் நிறைய ஒரு கையளவு எடுத்து அதையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஆட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அட் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.